ஆயில் கம்மியாக ஹெல்த்தியாக குக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஏர் ஃப்ரையர் மூலிமா கேன்சர் வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையான்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக ஆயில் கம்மியாக குக் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ் தான் ஏர் ஃப்ரையர். டீப் ஃப்ரைங்னால வரக்கூடிய நியர்லி 80% ஆஃப் த ஃபேட்டை வந்து இந்த ஏர் ஃப்ரையரால் குறைக்க முடியும். ஸோ ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் நிறைய பேர் இந்த ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணால் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகவும் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதில் ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்ரிலமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டீப் ஃப்ரைங்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வர குவான்டிட்டி ரொம்பவே கம்மி. ரெண்டாவது பாயிண்ட் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வர்றதுனால ஹார்ட் அட்டாக் அண்ட் வந்து கேன்சர் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட், இந்த ஏர் ஃப்ரையர்லேருந்து வர புகையில பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்கிறதுனால இதுவும் வந்து கேன்சர் ரிஸ்க் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் எப்போ வரும் இந்த ஏர் ஃப்ரையர்லேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணும்போது, ரெண்டாவது ஆயிலை ரீயூஸ் பண்ணும்போது, மூணாவது பொட்டேட்டோ மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்கக்கூடிய ஐட்டத்தை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் வரும். ஸோ எப்படி சேஃபாக ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய ஐட்டம் லைக் பொட்டேட்டோஸை யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணாதீங்க. மூணாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அவங்க கொடுத்துருக்க டெம்பரேச்சர் மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணாதீங்க. நாலாவது அந்த புகை வருது இல்லையா, அதை வந்து டைரெக்டாக முகராமல் என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணி அந்த புகையை வெளியில் தங்க பாருங்க. ஸோ இந்த மேலே சொன்ன மெத்தட்ஸை நீங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கலாம், கேன்சர் ரிஸ்க் அவாய்ட் பண்ணலாம், அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் மேலே சொல்ல இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஏர் ஃப்ரையர் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.